அன்பர்களே, என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் அவர்களே, என்னுடைய உறவினர்களே, நீங்கள் இந்த படத்தில் காணும் சித்தர் ஸ்ரீ சர்க்குரு விபூதி சித்தர் ஆவார். இவரை வாழும் சித்தர் என்று அழைக்கின்றார்கள். இவர் விபூதி சித்தர் என்றும் அழைக்கப்படுகின்றார். இவர் மதுரையில் சத்திரப்பட்டி என்ற இடத்தில் தற்பொழுது இருக்கின்றார். இவரை அனைவரும் கணக்கம்பட்டி பழனிசாமி சித்தரின் ஆவி இவருடைய உடலில் பூந்து அவரைப் போலவே இவர் சொல்வதாக மக்கள் அனைவரும் உணர்கின்றார்கள். இவரை தேடி மக்கள் அனைவரும் சென்று கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய குறைகளை அவர்களிடம் கேட்காமலேயும் சொல்லும் ஒரு ஞானம் படைத்தவராக இந்த விபூதி சித்தர் இருக்கின்றார். ஒரு தடவை இவரை பற்றிய விவரங்களை நான் முதலாக யூடியூபில் இந்திய பெண்ணே என்ற சேனலில் பாரதி என்ற ஒரு மேடம் நடத்துகின்ற இந்திய பெண்ணே என்ற சேனலில்தான் இவரை பற்றிய விவரங்களையும் இவர் இருக்கும் மதுரையில் இவர் இருக்கும் இடத்தை பற்றியும் தெரிந்து கொண்டேன். அதற்கு பிறகு நான் கணக்கம்பட்டிக்குத்தான் அடிக்கடி செல்வேன். இன்று கூட கணக்கம்பட்டியில் சர்க்குரு பழனிசாமி ஐயா அவர்களின் 12ஆம் ஆண்டு குரு பூஜை சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்றது. பழனி வரை செல்ல முடியாதவர்கள், நான் இப்பொழுது திருநெல்வேலியில் உள்ளேன். திருநெல்வேலியிலிருந்து பழனி மிகவும் தூரமாக உள்ளது. இருந்தாலும் மாதம் ஒரு முறை நான் பழனியில் உள்ள சர்க்குரு கணக்கம்பட்டி பழனிசாமி சித்தர் அவர்களின் ஜீவ சமாதியை தரிசனம் செய்ய சென்று விடுவேன். அவ்வாறு சில நேரங்களில் முடியாத நேரங்களில் அவரையும் இந்த விபூதி சித்தரிடம் செல்லுங்கள் என்று என்னுடைய உள்மனதில் கூறுவது போல தோன்றும். அதற்கேற்றாற்போல் யூடியூபில் இவரை பற்றி இந்த சித்தரை பற்றி வாழும் இந்த சித்தரை பற்றி நான் தெரிந்து கொண்டேன். ஒரு தடவை முதலாக ஒரு 2 வருடங்களுக்கு முன்பு இவரை பார்க்க சென்றோம். அப்பொழுது செல்லும் வழியில் இந்த சித்தர் இருக்கும் இடம் சரியாக தெரியாமல் டாஸ்மாக் சந்தை இருக்கும் பக்கம், டாஸ்மாக் கடை இருக்கும் பக்கம் எங்களுடைய கார் திரும்பிவிட்டது. அதற்கு பிறகு திசை மாறி வந்துவிட்டோம் என்று அங்குள்ள மக்களிடம் கேட்டு பிறகு சரியாக இவர் இருக்கும் விலாசத்தை கண்டுபிடித்து முதலில் சென்றோம். அங்கு என்ன எனக்கு மிகவும் ஒரு ஆச்சரியம் என்றால், இவர் முக்காலமும் உணர்ந்தவர், நமக்கு நடக்கப் போவதை இவர் சொல்லுபவர் என்று எனக்கு நம்பிக்கை வந்தது என்றால், அங்கு சென்றவுடன் முதலாக அவள் கேட்ட கேள்வி, திசை மாறி போயிட்டீங்க அப்படின்னாரு. இங்கே என்னை பார்க்க வர்றதுக்கு டைரக்ஷன் மாறி போயிட்டீங்க இல்லையா அப்படின்னாரு. நான் மிகவும் அதிர்ச்சியடைந்தேன். ஆமாம் ஐயா என்றேன். அந்தளவு நாம் தவறாக டைரக்ஷன் மாறி சென்றதை கூட இவரால் காண முடிகிறது. இவரை தேடி வரும் அன்பர்களுக்கு அவர்களுடைய துன்பங்களை கணித்து மிகவும் நல்லது செய்யும் ஆற்றல் படைத்தவளாக இருக்கிறார். ஒரு தடவை என்னுடைய ஒரு சின்ன விஷயத்துக்கு நான் இவரிடம் சென்று முறையிட்டேன். அந்த பிரச்சனை முடிய வேண்டும் என்று இவரிடம் மன்றாடி கேட்டுக்கொண்டேன். அவ்வாறு நான் கேட்டதற்கு உறுதுணையாக எனக்கு ஒரு சந்தோஷம் அளிக்கும் வகையில் இந்த பிரச்சனை முடிய வேண்டும் என்று சொன்னேன் அவரிடம். அவர் கையில் ஒரு சின்ன பேப்பரை அப்பொழுது வைத்திருந்தார். அந்த பேப்பரை வைத்திருந்தவர் அந்த பேப்பரை 2ஆக கிழித்து போட்டார். 2ஆக கிழித்தார், 4ஆக கிழித்தார். அவ்வாறு கிழித்து விட்டு, இப்போ இந்த கிழிச்சு போட்டால் பார்த்தீங்க, இதே மாதிரி உன் பிரச்சனை சால்வ் ஆகிடும், போ அப்படின்னாரு. அது ஒரு கோர்ட்டு கேஸு. எனக்கு சம்பளம் வராமல், பென்ஷன் வராமல் என்னை சுற்றி உள்ளவங்க ஒரு வீண் பழி சுமத்தி அநியாயமாக போட்ட கேஸு. அது ஒரு பொய் கேஸு. இவர் அந்த பேப்பரை கிழித்து போட்டார். அந்த பொய் கேஸ்லேருந்து
நான் வெளியே வந்துட்டேன். அந்த மாதிரி உங்களுக்கும் சில பிரச்சனைகள், சில பொய் வழக்குகள் உங்கள் மீது மனிதர்கள் பொய்யானவர்களாக இருக்கிறார்கள். நம்மை சுற்றி உள்ள நிறைய மனிதர்கள் பொய்யானவர்களாக இருக்கிறார்கள். அந்த பொய்யானவர்களிடமிருந்தும் நாம் என்னதான் அவர்களுக்கு நல்லது செய்தாலும் நமக்கு தீமையை செய்யும் மனித கூட்டம் நம்மை சுற்றி இருக்கிறது. சில நம்முடைய உறவினர்களேவும், நம்முடைய உடன் பிறந்தவர்கள், நம் கணவரின் உடன் பிறந்தவர்கள், சுற்றத்தார்கள், அவர்களேவும் நமக்கு தீங்கு செய்கின்றார்கள். நாம் நல்ல நண்பர் என்று நினைத்து ஒருவரிடம் பழகும்போது அந்த நண்பரேவும் தீங்கு செய்கின்றார். சில நாம் வெள்ளை மனதுள்ளவா என்னைப் போல நிறைய பேர் வெள்ளை உள்ளம் படைத்தவர்களாகவும் அப்புராணியாகவும் களங்கமில்லாதவங்களாகவும் வெளுத்ததெல்லாம் பால் என்று நினைத்து கொண்டிருக்கின்றோம். அப்படி நினைப்பவர்களின் வாழ்க்கையில் பல பேர் புகுந்து வெளுத்ததெல்லாம் பால் அல்ல, பாலும் கல்லு தான், கல்லை போல தான் இருக்கும் பாலும் கல்லுக்கும் நீ வித்தியாசத்தை உணர முடியாது என்று அவர்களாக கணித்து கொண்டு பாலை கல்லாக்குகின்றார்கள், கல்லை குடிக்கச் சொல்கின்றார்கள். அந்த மாதிரி பல பிரச்சனைகள் பல மனிதர்களுக்கு இன்று இருக்கத்தான் செய்கின்றது. நாம தனியாக நம்பளி தனி வழி என்று நாம் சென்றாலும் நம்மீது சில நாய்கள் வந்து விழத்தான் செய்கின்றன. நம்மை பார்த்து சில நாய்கள் குறைக்கின்றன. சூரியனை பார்த்து நாய் குலைத்தால் சூரியனுக்கு என்ன குறை என்று நாம் சென்றாலும் நம் மேல் வந்து பிடுங்கும் நாய்களாக சில நாய்கள் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நாய்களிடமிருந்தும் நமக்கு கேடு நினைக்கும், நமக்கு கெடுதல் செய்ய நினைக்கும், வாழும் கணவன் மனைவியை பிரிக்க நினைக்கும் சில அயோக்கியர்களிடமிருந்தும் நாம் விடுதலை பெற வேண்டுமென்றால், நமக்கு நல்ல காரியங்கள் நடக்க வேண்டுமென்றால் நாம் கண்டிப்பாக கடவுளை வணங்க வேண்டும். கடவுளை வணங்குகின்றோம் என்றாலும் கடவுள் நமக்கு காலதாமதமாகத்தான் சில விஷயங்களை செய்கின்றார். ஆனால் சித்தர்களோ கடவுளின் ரூபம். அவர்களை வழிபடும் பொழுது நமக்கு அனைத்தும் நல்லதே நடக்கும். அவர்கள் நம்முடைய மனக்கரையை சிறிதளவாவது குறைக்க செய்வார்கள் என்பதில் எனக்கு நம்பிக்கை உண்டு. நீங்களும் அந்தளவு நம்பிக்கை கொண்டு பழனியில் இருக்கும் இன்று பழனி சர்க்குரு கணக்கம்பட்டி பழனிசாமி சித்தர் நடைபெறும் குரு பூஜையில் கலந்து கொண்டும் அங்கே செல்ல முடியாதவர்கள் மதுரையில் உள்ள இந்த விபூதி சித்தரை தரிசனம் செய்தும் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் கண்ணுக்கு தெரியாத பல எதிரிகளால் தெரியும் பல பிரச்சனைகள், கண்ணுக்கு தெரிந்த எதிரிகளால் உண்டாகும் பிரச்சனைகள் அனைத்திலிருந்தும் விடுபட்டு சித்தர் வழிபாடு எங்கெல்லாம் சித்தர்கள் இருக்கின்றார்களோ அங்கெல்லாம் சென்று அவர்களை நாம் வழிபட வேண்டும். சென்னையில் உள்ளவர்கள் ஸ்ரீ பரஞ்சோதி பாபா சித்தரை வழிபடலாம். பரஞ்சோதி பாபா வடபழனியில் குடியிருந்தவர். வடபழனியில் கோயிலில் வெளியேவே நின்று அவருடைய காலெல்லாம் நின்று புண்ணாகி வல்லக்கோட்டை, சென்னையில் உள்ள வல்லக்கோட்டையில் ஜீவசமாதியாக இருக்கின்றார். அந்த ஜீவசமாதி சத்தியத்தின் சன்னதி என்று அழைக்கப்படுகின்றது. அந்த ஜீவசமாதிக்குள் நுழையும் பொழுதே நம் மனம் ஒரு அமைதியை உணரும். அந்த அளவுக்கு அந்த ஜீவசமாதிக்கு பவர் உள்ளது. அங்கே நின்று நாம் 1 மணி நேரம் கூட தியானத்தில் அமரலாம். அந்த தியானம் செய்யும் பொழுது நம் மனதில் உள்ள கவலைகள் எல்லாம் கரையும். ஆக சித்தர் வழிபாடு என்பது கடவுளை சீக்கிரம் அடைய முடியாதவர்களுக்கும் கடவுள் நமக்கு இவர்கள் மூலம் அருள் பாலிப்பார், இவர்கள் மூலம் நம் பிரச்சனைகளை தீர்ப்பார் என்றும் நாம் நம்ப வேண்டும். அந்த நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது. எப்படியாவது இவர்கள் நாம் வழிபடும் சித்தர்கள் நம்மை காப்பாற்றுவார்கள். காலதாமதம் வேண்டாமானாலும் ஏற்படலாமே ஒழிய நம்மை கைவிட மாட்டார்கள். கைவிடாமல் நம்மை காப்பாற்றுவார்கள். ஆகவே அனைவரும், நீங்களும், என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், என்னுடைய நண்பர்கள், என்னுடைய உறவினர்கள், உங்களில் யாருக்காவது தீராத மனக்குறையோ பிரச்சனைகளோ இருந்தால் கடவுளையும் வழிபட்டு இந்த சித்தர்களையும் வழிபடுமாறு அன்புடன் விரும்பி கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.